போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனி என்பர்க்கடியனீனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரைபெறா மன்னும் அமுதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்தே ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனமொழி மெய்களாலே வணங்கி நந்தம் பெருமக்களாகிய நாயன்மார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இணையத்தின் வாயிலாக திரு களிற்றுப்படியாராகிய ஞான நூலினை சிந்திப்பதற்காக இணைந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு குறித்தாக்கி கொண்டு நாம் இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கடந்த வகுப்பில் நாம் 47வது பாடல்ல சிவயோக நிலை இடையறாமை என்கிற அந்த கருத்தை நாம் சிந்தித்தோம். அந்த செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்ததனோடு ஒத்தாரே யோக பாரானவர்கள் எத்தாலும் ஆறாத அக்கரணத்து ஆர்ப்புண்டு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வரத்தன் பின் என்ற இந்த பாடலுக்கு நாம் பொருளை சிந்தித்தோம். அந்த வகையில் அப்பருடைய ஒரு பாடலை நாம் மேற்கோளாக அதனுடைய விரிவுரையில் பார்த்தோம். 199வது பக்கத்தில் முதல் பத்தியில் மெய்மையாம் உழவை செய்து விருப்பென்னும் வித்தை வித்தி பொய்மையாம் களையை வாங்கி பொறையெனும் நீரை பாய்ச்சி தம்மையும் நோக்கி கண்டு தகவு எனும் வேலியிட்டு செம்மையுள் நிற்பராகில் சிவகதி விளையும் அன்றே என்கின்ற அந்த பாடல் மேற்கோளாக வைத்து பார்த்து, எனவே செத்தாரே கெட்டார் கரணங்கள் சேர்ந்து அதனோடு ஒத்தாரே யோகப்பரர் ஆனார்கள் என்று அந்த வரியினுடைய பொருளை சிந்தித்தோம். 2வது பத்தியிலிருந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். கரணங்கள் தத்தம் வழி ஒழுகும் அவர் சொல்லர் கரணங்கள் தத்தம் வழி ஒழுகும் அவா அடங்க பெறாத இயல்புடையன. இந்த கரணம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், தத்தம் வழி ஒழுகும் அவா அடங்க பெறாத இயல்புடையன. எனவே கரணங்கள் வழி செல்லுகின்ற பொழுது அது அடங்க பெறாத ஆசை உடையதாக இருக்கும் என்பதை இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார். எனவே கரணங்கள் தத்தம் வழி கண்ணின் வழியால் செவியின் வழியால் இப்படி நமக்கு அமையப்பட்டிருக்கின்ற புறக்கருவிகளும் அகக்கருவிகளும் அதன்பால் நாம் அதன் போக்கில் செல்லுகின்ற பொழுது அது ஆசையை அடக்கக்கூடிய நிலையை கொடுக்காது, அது அடங்காத நிலையை தந்து கொண்டிருக்கின்றன. ஆசைக்கோர் அளவு இல்லை என்பார் தாயுமானவர். எனவே தாயுமானவருடைய வரிகளில் சொல்லும் பொழுது ஆசைக்கு அளவு சொல்ல இயலாது என்று குறித்திருக்கிறார். கரணங்களை அவற்றின் விளைவு வழியிலே ஓடவிட்டு அமைதி உறச் செய்தல் அசாத்தியம். ரொம்ப சொல் போடுகிறார். கரணங்களை அவற்றின் விளைவு வழியே ஓடவிட்டு, அது எந்த பக்கம் போகிறதோ அதன் போக்கில் போகவிட்டு அதில் அமைதி உறச் செய்தல் என்பது சாதாரணமானது அல்ல, அது அசாத்தியங்கிற ரொம்ப கடினமான ஒன்று. ஒரு செயலை எளிமையாக செய்வது ஒன்று இருக்கிறது, கடினம் முயற்சியில் செய்வது ஒன்று இருக்கிறது. எனவே சாத்தியம் என்பது, இன்னொன்று அசாத்தியம். இது எளிதானது அன்று அப்படிங்கிற சொல்ல. இவற்றை
அவற்றை இயல்புகளினின்று மடக்கி அடக்கி சிவயோக நெறிப்படுத்தி நடத்துவதே பேர் ஆற்றலாகும். கரணங்களை கருவிகளை நாம் அதன் போக்கில் செல்ல விடாது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா அவற்றை அவன் இயல்பிலிருந்து அவற்றை மடக்குதல் அடக்குதல் சிவயோக நெறிப்படுத்தி நடத்துவது. இந்த 3 சொல் பயன்படுத்துகிற மடக்கி அடக்கி சிவயோக நெறிப்படுத்தி நடத்துவதே பேராற்றல் ஆகும் என்று குறிப்பிடுகிறார். அவ்வாறன்றி கைதி போல கரணம் காட்டும் நெறியே செல்பவர் பிறப்பும் இறப்புமே அடைவர். நீங்கள் அதன் நம்ம சொல்ல போனால் கண் போகிற போக்கில் போவதும் கால் போகிற போக்கில் போவதுமாக அதன் கருவிகள் வழி சென்றால் இறப்பதும் பிறப்பதுமன்றி வேறொன்றும் இல்லை. இப்போ இந்த கரணங்களை எல்லாம் நாம் நெறிப்படுத்த வேண்டும். எப்படி நெறிப்படுத்துவது? குரு உபதேசத்தால் இவற்றை என் கண் காணும், இவற்றை என் கண் காணாது, இவற்றை என் செவி மடுக்கும், இவற்றை என் செவி மடுக்காது என்று அதை நெறிப்படுத்துதல். இது அருள்வயப்படுகிற உயிர்களுக்கு இன்றியமையாததாக அமையப்பெறுவது. அதனால் சொல்கிறார், அப்போ அதன் போக்குல போனோன்னு சொன்னால் பிறப்பும் இறப்பை தவிர மிச்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு காட்டுகிறார். சைதன்ய பொருளாகிய நாம் அசேதன பொருளாகிய கரணங்களின் வழி செல்லுதல் மடமையாகும். ரொம்ப அழகாக எப்படி சொல்வது, ஒரு சொல் வழக்கில் சொல்லணும்னா ஒரு சாட்டை அடியாக ஒரு வரியை பயன்படுத்துகிறார் உரையாசிரியர். சைத்தன்யம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அறிவு பொருளாக இருக்கிற நாம் அறிவற்ற பொருளின் வழி போகிறோமே, இது சரியானு கேட்கிறார். அதான் சொல்ற, சைதன்ய பொருளாகிய நாம் அசேதனம், அறிவற்ற பொருளுக்கு அசேதனம், அறிவு பொருளை சேதனம் என்று சொல்வாங்க. அப்போ சைதன்யம் என்ன? சுத்த அறிவு என்று சொல்லப்பெறும். எனவே அறிவாக இருக்கக்கூடிய பொருளாகிய நாம் அறிவின் வழி செல்வோம் என்று சொன்னால் அது பயன் தரும். அறிவு வழி செல்லாமல் அறிவற்றிருக்கக்கூடிய அசேதன பொருளாகிய கரணங்கள் வழி செல்லுதல் அது அறிவு செயல் அல்ல, அது மடமை என்று குறிப்பிடுகிறார் ஆசிரியர். இக்கருத்து புலப்படுமாறு நம் நாயனார் எத்தாலும் ஆறாத அக்கரணத்து ஆர்ப்புண்டு, அதான் அந்த 3வது வரி சொல்லார். அதை எத்தாலும் ஆறாத அக்கரணத்தால் ஆர்ப்புண்டு, அவ்வாறு இங்கு அல்லாதார் பேராமல் செல்வர் அதன் பின், அதை பேராமல் செல்வர் அதன் பின் எவ்வாறு என்று உரைத்தருளுகிறார். இதனை உள்ளச் செயல் ஆங்கே உழவு செய்வார்க்கு வெள்ளச் செயல் அங்கே விளைத்தது தானே என்னும் திருமந்திர மொழியிலும் உறுதியுற உணரலாம். எனவே இப்போ நமக்கு இந்த வரிகளில் உணர்த்துவது என்னன்னு கேட்டால், அறிவாகிய நீ அறிவின் பின் செல்வது தான் அறிவுடைய செயல். அப்படி அறிவாக இருக்கிற நீ அறிவற்றிருக்கிற கருவி வழி செல்லுதல் என்பது அறிவு செயல் அல்ல, அது மடமை என்று அறிவுறுத்துகிறார் நம்முடைய ஆசிரியர். எனவே புலன் வழி செல்லக்கூடிய சொல்லார், திருந்திய கருவி புலன் வழி செல்லாது அருள் வழி செல்லும். ஆக எந்த கருவிகள் திருத்தம் பெறுகிறதோ அது புலன் வழி செல்லாது. எனவே அதான் சொல்ல, திருந்திய கருவி புலன் வழி செல்லாது அருள் வழி செல்லும் கருவி கரணங்கள் செத்தார் தற்போதம் இழந்தவர். யாரெல்லாம் தன்முனைப்பு கெட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த கருவிகள் அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா அதன் போக்கில் இழுத்து செல்லாது. அதனால் இங்கே அந்த சொல்லை குறிப்பதற்கு தான் செத்தார் என்ற சொல்ல பயன்படுத்துகிறார். இங்கே செத்தார் என்பதற்கு இறந்து விட்டவர் என்ற பொருள் அல்ல, தற்போதத்தை இழந்து விட்டவர் என்பது பொருள். எனவே செத்தார் என்பது தற்போதம் இழந்தவர். கெட்டார், எதை கெட்டு அப்படின்னு கேட்டால் சித்த விகார கலக்கமாகிய கருவி கரணங்களின் சேட்டை விடுதலை குறிக்கும். இங்கே கெடுதல் என்பதற்கு செத்தார் என்பதற்கு தற்போதத்தை இழத்தல், கெட்டார் என்பதற்கு சித்த விகார கலக்கம். இது ரொம்ப அழகான சொல்லு, மணிவாசகர் குறித்தது நம்ம போன வகுப்பிலே பார்த்தோம். பெண்டீர் மக்கள் என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி என்று மணிவாசகர் அருளியதை நாம் போன வகுப்பிலேயே இந்த பாடலை பார்த்தோம். எனவே இங்கே சித்த விகார கலக்கம்
அறிவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கின்ற கலக்கம். அது அறிவு விகாரப்படுவதனால். இந்த விகாரம் எத்தகைய விகாரம் அப்படின்னு கேட்டால், சிவபுராணம் படி பார்க்கணும்னா இந்த உடம்பு எத்தகையது அப்படின்னு கேட்டால், வேற்று விகார விடக்கு உடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் என்று அருளுவார். அந்த வேற்று விகார என்ன விகாரம் அப்படின்னா, நேற்று இருந்தது போலவே இன்று இருக்காது, இன்று இருப்பது போலவே நாளை இருக்காது. நேற்று குழந்தையாக இருந்தோம், அழகாக இருந்தோம், அது கொஞ்சம் வளர்ந்து வந்தோம், அந்த பாலன் என்கிற பருவத்துக்கு வந்தோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இளைஞனானோம், பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஆயிற்று. இன்றைக்கி கிழம் என்கிற நிலைக்கு வரும்பொழுது எந்த முகத்தோற்றம், அது எந்த உடல் தோற்றம் அழகாக இருந்ததோ அது இன்று என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டால் விகாரமாகி நிற்கிறது. முகத்தில் சுருக்கங்கள் இருக்கின்றன. அப்படியே கருநிறமாக இருந்த காக்கையின் நிறத்தை ஒத்து அல்லது குயிலின் நிறத்தை ஒத்திருந்த முடிகளெல்லாம் இன்றைக்கி என்ன ஆயிற்று போகுது அப்படின்னு கேட்டால் கொக்கின் நிறத்தை ஒத்து இருக்கக்கூடிய நிலைக்கு வருகிறது. இது மாற்றம் பெறுகிறது. அப்போ இந்த மாற்றங்கள் எல்லாம் நேற்று எதையெல்லாம் பார்த்து பார்த்து கண்ணாடி முன் நின்று ரசித்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி ரசிப்புக்கு அப்பாற்பட்டு போய் கண்ணாடி பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்ற நிலை வந்து விடுகிறது. இது நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு காலத்தில் இது அவங்க வயது ஆக அனுபவிக்கக்கூடிய ஒன்று. அப்போ எந்த உடம்பை கண்ணாடி முன் நின்று நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டு சிகை அலங்காரத்துக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டு அதற்காக முயற்சி செய்வதை பார்க்கிறோம். அப்போ இது மாற்றத்துக்கு உட்பட்டது என்பது அறிந்தும் அது மாறாமல் இருக்க மாதிரி ஒரு தோற்றத்தை காட்டுவதற்காக நாம் வெவ்வேறு வகையான பூச்சிகளை எல்லாம் பூசி நம்ம இளமையோடு இருப்பது போல காட்டிக்கொள்கிறோம் என்பது தெரிகிறது. எனவே இந்த உடம்பு மாற்றத்துக்கு உட்பட்டது, அதான் சித்த அதுபோல் அறிவு இருக்கக்கூடிய விகாரம். இந்த அறிவு உடல் முதலான கருவிகளை சார்ந்த வரையிலும் மாற்றத்துக்குட்பட்டதாகத்தான் இருக்கும். ஏன் கருவி வழி செல்வதனால, அருள் வழி செல்லுமானால் அறிவு மாறாது இருக்கும். இந்த அறிவு மாறுவதும் மாறாததும் எங்கே அப்படின்னு கேட்டால், கருவி வழி செல்லுமானால் மாறும், அருள் வழி செல்லுமானால் மாறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சித்த விகார கலக்கமாகிய கருவி கரணங்களின் சேட்டை, அந்த சேட்டை விடுதலை குறித்தது இங்கே கெட்டார் என்கிற சொல் என்பதை இந்த பாட்டில் காட்டுகிறார். எனவே எத்தாலும் ஆறாத அக்கரணத்து ஆர்ப்புண்டு இங்கு அல்லாதார் அவ்வாறு இருக்கக்கூடியவர் பேராமல் அவ்வாறு அதை விட்டு நீங்காமல் செல்வர் அதன் பின் அது கருவியின் பின் செல்வார்கள் என்று பாடல் எடுத்து காட்டுகிறது என்ற சிந்தனையை சொல்லி இந்த பாடலில் பார்க்கலாம். கண்ணும் கருத்தும் கடந்த ஒரு பேரேயும், கண்ணும் கருத்தும் கடந்து ஒரு பேரேயும், கண்ணும் கருத்தும் களிகூற நன்னி வடம் அடக்கி நிற்கும் வடவிடத்தே போல, வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல, வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல உடன் அடக்கி நிற்பார்கள், உடன் அடக்கி நிற்பர்கள் கான் உற்று. இந்த பாட்டில் ஒரு உவமை காட்டுகிறார். இறைவன் எத்தகையவன் அப்படின்னு கேட்டால், கண்ணும் கருத்தும் கடந்து நிற்பவன் அப்படிங்கிற அந்த பெருமானுடைய சிறப்பை, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோன் என்பது திருவாசகத்தொடர். அதை சொல்றார். இந்த பாடலில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் 3. அதில் ஒன்றாவது சிவத்தின் பெருமை, இரண்டாவது சிவயோக சாதனை, மூன்றாவது சிவயோகியர் பெருமை. இந்த 3 கருத்தும் இந்த பாடலுக்குள்ளே இருக்கிறது. சிவம் நமது கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டாத சொரூபம் உடையது. இதாங்க இறைவனுடைய உண்மை இலக்கணம் என்பது. இப்போ நாம் நூல்களை படித்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். நாம் என்ன அறிந்திருந்தாலும் அது இறைவனுடைய முழுமை அல்ல. நாம் அறிந்திருப்பது இறைவனுடைய கருணையில் ஒரு கூறு அறிகிறோமே ஒழிய அதன் முழுமையும் நாம் அறிந்திருக்கிறோமான்னா இல்லை என்பது தான் கருத்து. அதனால்
அவன் நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் அப்பாற்பட்டு இருப்பவன். அதான் சொல்ல, இப்படி சொல்வதனால் நமக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை என்று எண்ணிவிடக்கூடாது. நீங்கள் தான் சொல்கிறீங்க கண்ணுக்கு அப்பாற்பட்டவன், கருத்துக்கு அப்பாற்பட்டவன் அப்படின்னா அவனுக்கு நமக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லையா அப்படின்னு நினைந்து விடாதீங்க. தொடர்பு உண்டு. எப்படி சொல்ல பாருங்க. நமக்கு முற்றிலும் ஆதாரமான பொருள் சிவமே. நமக்கும் அவனுக்கும் நீங்கள் நம் கருத்துக்கும் கண்ணுக்கும் அப்பாற்பட்டவன் சொல்லிட்டீங்க. அப்போ அவனுக்கு நமக்கு தொடர்பு இல்லை என்பது தானே பெறப்படுகிறது. அப்படின்னா அப்படி இல்லை. அவன்தான் நமக்கு எல்லா இடத்திலும் எல்லா வகையிலும் தாங்கி நிற்கக்கூடிய பொருள் அவன்தான். அதான் சிவமே நமக்கு முற்றிலும் ஆதாரமான பொருள் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாருங்க. எனவே ஏதோ ஒருவாறு உதவியாக இருக்கிறான் அப்படி இல்லை, முற்றிலும் அவன்தான் ஆதாரமாக இருக்கிறான். அது நம்முடன் ஒன்றாயும் நமக்கு வேறாயும் நம்பால் உடனாயும் உதவுகிறது. இது சைவ சித்தாந்தம் சொல்லுகிற அத்துவிதம் அப்படிங்கிற அந்த மூன்றையும் சேர்த்த ஒரு சொல்லாக இருப்பது. எனவே ஒன்றாய் வேறாய் உடனாய் இந்த மூன்றும் சேர்ந்த நிலையில தான் இறைவன் நம்மோடு இருக்கிறான் அப்படிங்கிற சொல்கிறோம். சொல்றார் இவ்வாறு மூன்று வகையில் நின்று உதவுகிறது. ஆதலால் இதன் தொடர்பின்றி நாம் வாழ இயலாது. இந்த சிவத்தை விடுத்து நாம் வாழ்தல் என்பது இயலாது. இதன் தொடர்பினை நாம் பெற்றே தீர வேண்டும். அதுக்கும் நமக்கும் இருக்க தொடர்பை அறிந்தாக வேண்டும். அந்த உறவை வளர்க்க வேண்டும். அந்த உறவு தான் உண்மையான உறவு. மற்ற உறவுகள் எல்லாம் பொய் உறவுகள் தான். அது என்ன பொய் உறவு அப்படின்னு கேட்டால், உடம்பை பற்றி வருகிற உறவு. அது தாய் தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மக்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் இந்த உடல் பற்றி வருகிற உறவு என்பது உடல் இருக்கும் வரைக்கும் தான் இருக்கும். அவ்வளோதான். உடல் இருக்கும் வரைக்குமே நிறைய பேர் இருப்பதில்லை என்பது கண்கூடாக பார்க்கிறோம். அதில் இன்னும் கொஞ்சம் நல்லாவே எல்லாம் நல்ல வலிமையாக நல்ல அன்பாகவே அமைந்திருந்தாலும் கூட உடலை விட்டு உயிர் பிரிகிற காலத்து எந்த உறவும் நம்மோடு உடன் வருவதில்லை. எனவே நாம் சார்ந்திருக்கிற அந்த சார்பு உடல் சார்பாக உடலுக்குரிய உறவுகளாக இருக்கிறார்களே அன்றி உயிருக்கான உறவு அல்ல. இந்த உயிருக்கான உறவு உயிருக்குள்ளே கலந்து நிற்கக்கூடிய இறைவன் ஒருவன் தான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் சொல்றார், எனவே அவன் ஒருத்தந்தான் நமக்கு எப்போதும் இருப்பவன். எனவே நாம் அந்த தொடர்பை பெற்றே தீர வேண்டும். ரொம்ப அழுத்தம் சொல்கிறார். அந்த நீ ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, நம்முடைய பெருமக்கள் சொல்லுவாங்க, இப்போ இந்த உடம்பு தந்து உடம்போடு கூடியிருக்கிற வாழ்க்கையில் நமக்கு பெற்றோர் முதலாக கூடி வாழ்வதை நம்ம எடுத்துக்கொண்டு இருக்கிற நமக்கு இந்த வாழ்க்கையே கொடுத்தவன் இறைவன் என்கிற உண்மை நமக்கு புலப்படுவதில்லை. அந்த வாழ்வு தந்து அந்த வாழ்வு காரணமாக நமக்கு அமையப்பட்டிருக்கிற உறவுகளை பேண வேண்டும் என்று எண்ணுகிற நாம் இந்த வாழ்க்கையை கொடுத்தது யார் அப்படின்ற எண்ணி பார்த்து அந்த இறைவனிடத்தில் நாம் ஒரு அன்பினை பேணுதல் வேண்டும் என்பது அறிவுக்கு எட்டுவதில்லைங்க. அதான் சொல்றார். எனவே இந்த தொடர்பினை நாம் பெற்றே தீர வேண்டும். ஆதலால் ஈண்டு ஆசிரியர் ஒரு பேரேயும், அந்த முதல் வரியை சொல்லுவாங்க, கண்ணும் கடந்தும் கடந்ததொரு பேரேயும் என்று உள்ளார். ஆகவே இந்த உறவை பேணியே ஆக வேண்டும், பெற்றே தீர வேண்டும் என்பதனால ஒரு பேரேயும் என்று உள்ளார். பெறத்தக்க செல்வம் ஆதலாலும் தனிப்பெரும் செல்வம் ஆதலாலும் இங்கனம் கூறியுள்ளார் அவர். இப்போ இந்த உறவு இதுதான், இந்த பெருமான் தான் நமக்கு பெறத்தக்க செல்வம். மற்ற செல்வமெல்லாம் வந்தால் ஒரு நாள் நம்ம விட்டு போகும். அது எதுவாக இருந்தாலும், அது நாம் பார்க்கக்கூடிய இன்றைய கரன்சி என்று சொல்லக்கூடிய காகிதமாக இருந்தாலும் சரி, தங்கம் வெள்ளி போன்ற பொருளாக இருந்தாலும் சரி, அசையா சொத்து என்று சொல்லக்கூடிய வீடு நிலம் போன்றவற்றை இருந்தாலும் சரி, எதுவுமே ஒரு நாள் அது நம்ம விட்டு போகும். நீங்கள் இருக்க வரைக்கும் போகலையா, ஒரு நாளைக்கு நாம் அதை விட்டுட்டு போயிடும். இவ்வளோதான் நடக்கக்கூடிய ஒன்று. சில பேருக்கு வாழுகிற காலத்தில் அது அவர்களை விட்டு போகிறது. ஏன்? சூழல் வினை வயத்தின் பற்று நின்று ஈட்டிய பொருளை இழக்க நேருகிறது. எனவே அதை இழந்தும் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. சிலருக்கு எல்லாமே இழப்பில்லை, எல்லாமே பெறத்தக்கதாகவே இருந்தாலும் கூட ஒரு நாள் அவர்கள் அதை விட்டு போக வேண்டி இருக்குது. ஒன்று அது நம்மளை விட்டு போகும்,
இல்லைன்னா நாம் அதை விட்டு போகணும். இந்த ரெண்டை தவிர உறுதியானது வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் எப்போதும் நம்மை விட்டு போகாத ஒரு பொருள், போகாத ஒரு செல்வம் எதுன்னு கேட்டால் இறைவனை பற்றிய அந்த அறிவு, இறைவனை பற்றிய நினைப்பு, அதுதாங்க பெரும் செல்வம். அதனால தான் செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே என்று தில்லை திருப்பதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் அருள் செய்வதை எண்ணி பார்க்கணும். அதனால் இவர் தான் பெறத்தக்க செல்வம். நீங்கள் வாழ்க்கையில் நான் செல்வத்தை பெற்றிருக்கிறேன்னா எது செல்வம்? செல்வனை பெறுவது தான் செல்வம். நாம் செல்வத்தை பெறுவது செல்வம் அல்ல, செல்வனை பெறுவது தான் செல்வம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யார் செல்வன் அப்படின்னு கேட்டால் இறைவன் ஒருவன் தான் செல்வம். நீங்கள் திருவாசகத்தில் கூட பிடித்த 10 பாட்டில் செல்வமே சிவபெருமானே, செல்வமே அந்த பெருமான வெறும் சிவபெருமான் சொல்லலை, செல்வமே சிவபெருமானே என்று மணிவாசக பெருந்தகை அழைத்திருப்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே செல்வம் என்று சொன்னால் நாம் வைத்திருக்கிற செல்வம் நம்முடையது அல்ல. அது ஒன்று, அதை விட்டு நாம் போவோம் ஒரு நாள், அல்லது அது நம்ம விட்டு ஒரு நாள் போகும். இது ரெண்டை தவிர்த்து ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த சிவம் என்கிற செல்வம் இருக்கிறதே, அதை விட்டு நாமும் போக மாட்டோம், நம்மளை விட்டு அதுவும் போகாது. எனவே இதுவே பெறத்தக்க செல்வம். இதை விட பெரும் செல்வம் என்பது வேறொன்றும் இல்லை. அது மட்டும் அதுக்கு ஒரு அடுத்த சொல் பாருங்க, தனிப்பெரும் செல்வம். அது என்ன தனிப்பெரும்? ஒப்பற்ற செல்வம். இந்த செல்வத்துக்கு நிகர் இன்னொரு செல்வம் இல்லை. அதனால் இது ஒப்பற்ற செல்வம் என்றதும் இங்கே குறிப்பிடுக. இங்கனம் கூறியுள்ளார் அவர், இத்தகைய பொருள் பௌதீக பொருள் மேல் சுட்டி அறியத்தக்கது அன்று. இந்த செல்வமாகிய சிவபெருமானை உலகப் பொருளைப் போல நீங்கள் சுட்டி அறியலாமா கேட்டால், உலகப் பொருள் போல் சுட்டி அறியப்படுகிற பொருள் அன்று. அதான் சொல்ல, இத்தகைய பொருள் பௌதீக பொருள் போல் சுட்டி அறியத்தக்கது அன்று. ஆகையால் கண்ணும் கருத்தும் கடந்தது என்றார். அப்பர் சாமிகள் எழுதி காட்டொணாதே என்பதன் கருத்தும் இதுவே. நம்முடைய தாண்டகத்தில் ஒரு பாட்டில் சொல்வார், மைப்படிந்த கண்ணாலும் தானும் கச்சி மயானத்தான் வாசடையான் எண்ணி நல்லால் ஒப்புடைய நல்லன் ஒருவ நல்லன் ஓர் ஊர நல்லன் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே. எது? அப்படியும் அவனருளே கண்ணாக காணினல்லான். நீங்கள் திருவருள் கண் என்கிற அருட்கண் பெறாமல் இறைவனை நீங்கள் அறிய இயலாது என்பதை உணர்த்துகிற இடத்துல எழுதி காட்டோனா, இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்டோனாதே என்ற பாடல் கருத்தைத்தான் கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பேரேயும் என்று அந்த தொடரை காட்டி, இத்தகைய பொருளை சிவஞானிகள் தம் ஞானத்தால் ஒன்றுபட்டு பரமானந்தமே புசித்திருப்பது. இது ஞானத்தால் பெறுகிற செல்வம் என்பதனால அதை சிவஞானிகள் பெற்றிருப்பார்கள். அவர்களுக்கு விசுவம் விசுவனும் உலகம், இந்த உலகம் தோன்றுவதில்லை, விசுவம் தோன்றுவதில்லை. ஒடுங்கினாலும் விழித்தாலும் இப்பரமானந்தமே சிவஸ்வரூபமே அனுபவம் காட்சியும் நல்கி அவர்களை களிப்பு கடலுள் ஆழ்த்தி உதவும். அவங்க அந்த இது நம்ம திருவருட்பயனில் சொல்லணும்னா, உள்ளும் புறமும் ஒரு தன்மை காட்சியருக்கு எள்ளும் திறம் ஏதும் இல். அவன் வெளியே காண்பதும் சிவம், கண்ணை மூடி உட்கார்ந்தா காண்பதும் சிவம். அவன் கண்ணை மூடுனா என்ன, விழித்திருந்தா என்ன? ஏன் கண்ணை மூடி காணும்போதும் சிவன்தான் அவன் கண்ணுக்கு புலப்படுகிறது, அறிவு கண்ணுக்கு. வெளியே விழிகளை திறந்து பார்க்கும் பொழுது நாம் காண்பது போல இவன், இது அவன், இது அவள், இது அது என்ற வேறுபாடு இல்லாமல் காண்பதெல்லாம் சிவமாகவே காணுகிறார்கள் சிவஞானிகள். எனவே அவன் கண் திறந்து பார்ப்பதும் சிவமாகிய பொருளைத்தான் கண்களை இருக்க மூடிக்கொண்டு அகநோக்கில் காணுவதும் சிவமாகவே இருப்பதனால அவனுக்கு ரெண்டும் ஒன்று தான், திறந்திருப்பதும் ஒன்று தான், இமைகளை இழுத்து அப்படியே இருக்க மூடிக்கொள்வதும் ஒன்று தான். அதான் சொல்றார். எனவே இவ்வாறு அவர்கள் ஒரே காட்சியில் இருக்கிறாங்க, பரமானந்தமே அவர்களுக்கு விளைந்திருப்பதனால அதிலேயே மூழ்கி கிடப்பார்கள் என்று சொல்லுகிறார். சிவஸ்வரூபமே அனுபவம் காட்சியும் நல்கி அவர்களை களிப்பு கடல் ஆழ்த்தி உதவும். இது பற்றியே கண்ணும் கருத்தும் களி கூற நன்னி. ரெண்டாவது வரி, கண்ணும் கருத்தும் களி கூற நன்னி என்று இரண்டாவது வரியை காட்டுகிறார். இப்போ
முதல் தொடரில் என்ன சொன்னார்? கண்ணுக்கும் கருத்துக்கும் கடந்தவன் சொன்னார். அப்படி கடந்தவன் நமக்கு எப்போதும் கடந்தவனாகவே இருப்பானா? இல்லை. அவன் அருள் வயப்படுகின்ற பொழுது நம் கண்ணுக்கும் கருத்துக்கும் உரியவனாகிறான். இப்போ மணிவாசக பெருமான் சிவபுராணத்தில் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார்? வாக்கு மனம் கடந்து நிற்கக்கூடிய தன்மையை அவங்க பதிவு செய்கிறார். இன்னும் பல இடங்களில் பார்க்கிறோம். அதே மணிவாசக பெருமான் கண்ணால் யானும் கண்டேன் காண்க, காண்க, எத்தனை காண்க கொடுத்துருக்கிறார், எத்தனை இடங்களில் கொடுத்துருக்கிறார்னு நீங்கள் திருவாசகத்தில் பாருங்கள். ஒரு குறிப்பு சொல்லனா, முன்னோன் காண்க, முழுதோன் காண்க, தன்னேர் இல்லோன் தானே காண்க என்று காண்க காண்கன்னு ஒரு பெரும் பட்டியல் கொடுக்குறார். ஒரு 20-25 வரிகள் தொடர்ந்து இருப்பதை பார்க்கிறோம். கடைசியாக முடிக்கும்போது குவலை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க. இப்போ காண முடியாதவன்னு சிவபுராணத்தில் சொன்னார். அதே சிவபுராணத்திலே காணுகிற தன்மையும் கொடுத்துருக்கிறார். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையில் ஊற்றான உண்ணார் அமுதே என்று குறித்திருக்கிறார். கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி என்று அங்கே குறித்திருப்பதை பார்க்க. எனவே இறைவனுக்கு 2 தன்மை. ஒன்று புலப்படாத தன்மை, இன்னொன்று புலப்படுவது. யாருக்கு புலப்படுவது? சிவஞானம் கைவர பெற்றவர்களுக்கு அவன் புலப்படுகிற பொருளாக நின்று கண்ணில் கண்டு களிதரு தேனாக இருப்பது. எனவே அந்த வரிகளில் நீங்கள் திருவாசகரையே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இறைவன் திருவருள் நமக்கு கைவர பெறுகின்ற பொழுது அவன் கண்களினால் கண்டு அனுபவிக்கத்தக்க பொருளாக இருக்கிறான். அப்போ கண்ணும் கருத்தும் களி, அந்த களி என்பது ஆனந்தம், அந்த பேரானந்த அனுபவத்தை கொடுப்பது. அருள்வயப்படாத பொழுது கண்ணும் கருத்தும் கடந்து நிற்கிறான். அப்போ இறைவனுக்கு 2 தன்மை இருக்கிறது. ஒருவாற்றால் அறியப்படாத தன்மை, ஒருவாற்றால் அறியப்படுகிற தன்மை. எதை கொண்டு காணலாம் அப்படின்னு கேட்டால், பதியை பதிஞானம் கொண்டு காணலாம். பதியாகிய இறைவனை பசுஞானமோ பாசஞானமோ காட்டாது என்பது கருத்துங்க. அதுதான் கொடுத்துருக்கிறார். எனவே விழித்தாலும் அவங்க எப்போதும் அந்த ஆனந்த கல் அழுந்தி இருக்கிறார்கள். இது பற்றியே கண்ணும் கருத்தும் களி கூற நன்னி எனலானார். ஆலம் வித்து மிகவும் நுண்ணிய ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். எனினும் அது தனக்குள் மிகப்பெரியதொரு மரத்தினை அடக்கி தான் உள்ளது. எனவே அது சொல்ல ஆலம் வித்து, ஆலமரத்துடைய விதை ஆலம் வித்து மிக நுண்ணியதாக இருக்கிறது. எனும் அது தனக்குள் மிகப்பெரியதொரு மரத்தினை அடக்கித்தான் உள்ளது. இதனால் ஆலம் வித்தின் மகத்துவம் எத்தகையது என நாம் அறியலாம். இது போலவே சிவஞானிகளும் அளவிட முடியாத முழு முதல்வனை தம்முள் அடக்கி தங்கள் ஆன்ம சுபாவத்தை அறவே நீத்து சிவமாக்கியே நிலைத்து நிற்பர். அந்த விதைக்குள்ளதான் அந்த மரத்தினுடைய அனைத்து பகுதிகளும் அந்த விதைக்குள்ளே தான் ஆற்றல் வடிவுக்குள்ளே கிடக்கிறது. நம்ம காணும்போது ஒரு சின்ன விதை, இந்த விதை தான் மண்ணில் பக்குவப்பட்ட மண்ணில் விழுகின்ற பொழுது அது அப்படியே முளைத்து வருகிறது. எவ்வளவு உயரம் வருகிறது, எவ்வளவு கிளைகள் தருகிறது, எவ்வளவு இலை, எவ்வளவு பூ, எவ்வளவு காய், அத்தனையும் எங்கே இருந்துச்சு? அந்த சிறிய விதைக்குள்ளே தான் இருந்துச்சு. எனவே அந்த விதைக்குள்ளே ஆற்றல் வடிவத்தில் அடங்கி கிடந்தது. நிலமும் நீரும் காற்றும் வெப்பமும் எல்லாம் சேர்ந்த பொழுது அது என்னாச்சு? அந்த நீர் அந்த உள்ள சேர்ந்தவுடனே நிலம் குளிர்ந்து இது முளைத்து வருகிறது. அப்போ அவ்வளவு பெரிய மரம் ஒரு சிறிய விதைக்குள்ளத்தானே மறைந்து கிடந்தது. அது மாதிரி சிவஞானியினுடைய உள்ளத்தில் சிவபெருமான் எப்படி கிடக்கிறான்? ஆலமரத்தின் விதை அதனுள் அந்த ஆற்றல் எப்படி அடங்கி கிடக்கிறதோ அதுபோல சிவஞானியின் உள்ளத்தில் சிவம் அடங்கி இருக்கிறது என்பதை குறிப்பிடுகிறார். எனவே தம்முள் அடக்கி தங்கள் ஆன்ம சுபாவத்தை அறவே நீத்து சிவமாக்கியே நிலைத்து நிற்பர். இக்கருத்து பற்றி நமக்கு 3வது வரியும் 4வது வரி அதான் சொல்ற. வடம் அடக்கி நிற்கும் வட வித்தே போல. இங்கே வடம் என்பதற்கு ஆலமரம் எத்தனுடைய விதை. எனவே அந்த ஆலமரத்தை வடம் என்றும் அந்த வித்து விதை. எனவே ஆலமரத்தின் விதை வடம் அடக்கி நிற்கும் வடவித்தே போல உடன் அடக்கி நிற்பர்கள் கான் உற்று. எவ்வளோ பெரிய பரம்பொருள் இந்த உலகத்தை கடந்து நிற்கக்கூடிய பொருளை தன் உள்ளத்தில் கொண்டு இருக்கிறார். இது எது போலன்னு கேட்டால், பெரிய மரத்தை அந்த சிறிய விதைக்குள்ளே அது எப்படி தன்னுள் கொண்டு இருக்கிறதோ அது போல
என்று எடுத்து காட்டு. எனவே உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்பதன் பொருள் இங்கே சிந்திக்கத்தக்கது. சொல்ல நம் நாயனார் உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்பதன் கண்ணும் இத்தகைய பெருமை புலம் செய் கருத்து உள்ளமை காணலாம் என்று இந்த பாடல் கருத்தை கொடுத்திருக்கிறார். எனவே ஆசிரியர் களிற்றுப்படியார் ஆசிரியர் நமக்கு உணர்த்துகிற உண்மை என்னன்னு கேட்டால், சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் நம் உள்ளத்துக்குள்ளே அடங்கி இருக்கிறான். உள்ளத்தில் உளன். இதைத்தான் திருஞான சம்பந்த பெருமான் முதல் தேவாரத்திலேயே என் உள்ளம் கவர் கள்வன் என்று அங்கே பதிவு செய்திருக்கிறார். எனவே நம் நெஞ்சுக்குள்ளே இருக்கிறான். உள்ளத்தில் உணர்வாக, உயிருக்கு உயிராய், உணர்வுக்கு உணர்வாய் நிற்கிறான் என்கிற உண்மையை உணர்த்துவது இந்த பாடல். எனவே சிவயோகிகள் அந்த உணர்வில் அழுந்தி நிற்பவர்கள். உள் எதை காண்கிறார்களோ அதையே கண் விழித்து காணும் போதும் அவர்கள் அதையே காணுகிறார்கள் என்கிற உண்மையை இந்த பாடலை கொடுத்திருக்கிறார். எனவே இறைவன் யார் அப்படின்னு கேட்டால், கண்ணுக்கும் கருத்துக்கும் கடந்து நிற்பவன். கடந்தே இருப்பானா? இல்லை. அருள்வயப்படுகின்ற பொழுது கடந்த பொருள் உனக்கு இன்பம் தருகிற பொருளாக நிற்கும். எங்கே? கண்ணுக்கும் கருத்துக்கும். நேற்று கண்ணுக்கும் கருத்தும் கடந்த பொருளாக இருந்தது. ஆனால் இன்று அருள்வயப்பட்ட பிறகு அந்த கண்ணும் கருத்தும் இனிமை பெறக்கூடியதாக இருக்கிறது. அதனால் தான் நம்முடைய பெருமக்கள் இறைவனை கண்ணுலான் என்று பாடியிருக்கிறார். என் கண்ணே என்று இறைவனை போற்றுகிறார். எனவே கண்ணாக இருக்கிறான், கண்ணின் மணியாக இருக்கிறான் என்பதெல்லாம் நம்ம தேவாரத்தில் பல இடங்களை பார்க்கலாம். எனவே அவன் கண்ணுக்கு உரிய பொருளாக நீங்கள் ஆலந்தான் உகந்து அந்த பதிகத்தில் கூட காண கண் அடியேன் பெற்றவாறு. எதுக்கு கண் பெற்றேன்? அந்த பெருமானை காண. அந்த யாரை காண அப்படின்னு கேட்டால், ஆலகால விடத்தை உண்டிருக்கிறானே அந்த இறைவனை காண கண் அடியேன் பெற்றவாறு. அப்போ கண் என்பது அவனை காணுகிறார். இப்போ நம்பி ஆரூரர் இறைவனை காணுகிறார். இப்போ நாம் ஏன் காண முடியல அப்படின்னு கேட்டால், நமக்கு அந்த பக்குவம் இல்லை. அதனால் நம்ம பார்க்கலாம். அவர் அந்த பக்குவத்தில் இருக்கிறார், எனவே கண்டிருக்கிறார். எனவே இந்த உதாரணத்தை இந்த பாட்டில் வைத்து காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 49வது பாடல், சிவத்தை உள்ளத்து கொள்ளுதல் என்பது இந்த பாடல் தலைப்பாக இருப்பது. கருத்தை காணலாம். வானகமும் மண் அகமும் வானகமும் மண்ணகமும் ஆய் நிறைந்த வான் பொருளை ஊன் அகத்தே உண்ணும் அது என். ஊன் அகத்தே உண்ணும் அது என் என்றனையேல் ஏனகத்து வாதனையே மாற்றும் வகை அதுவே மண் முதலாம் ஆதனமே அன்றோ அதற்கு. இந்த பாடலில் சிவத்தை உள்ளத்து கொள்ளுதல் என்பதை உணர்த்துகிறார். இதில் 4 கருத்துக்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. ஒன்று, இறைவனை வான்பொருள் அப்படின்னு சொல்லுகிறார். வான்பொருள் என்பது. இரண்டாவது, உள்ளத்து அடைத்தல். அவனை கொண்டு வந்து என் உள்ளத்தில், அப்பர் சாமி வாக்கில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை உண்டுங்க. அதாவது, எப்போதும் இனியானை என் மனத்து உள்ளே வைத்தேன், கைப்போது மலதூவி காதலித்து வானோர்கள் முப்போதும் முடிசாய்த்து தொழ நின்ற முதல்வனை அப்போது மலதூவி ஐம்புலன்கள் அகத்தடக்கி எப்போதும் இனியானை எங்கே வச்ச? என் மனத்துள்ளே வைத்து. அதான் உள்ளத்து அடைத்த. அடுத்து, மாயையின் பறிக்கிற இயல். மாயை என்பது இறைவனுக்கு பறிக்கிற சக்தி என்று பெயர். அதாவது இறைவனுக்கு ஒரு சக்தி இருக்கிறது, அது அருள் சக்தி. அந்த அருள் சக்தியை விட்டு இறைவன் ஒருபோது நீங்கி நிற்க மாட்டான். அவனும் அவளும் உடனாக இருப்பது. இறைவன் ஒரு பக்கம், இறைவி ஒரு பக்கம்லாம் இல்லை. இறைவன் இருக்கிற இடம் தான் இறைவி, இறைவி இருக்கிற இடம் தான் இறைவன். 2 பேரும் பிரித்து நிற்பவர்கள் அல்ல. எதுபோல? நெருப்பும் அதன் கண் இருக்கிற சூடும் போல. நெருப்பும் சூடும் வேற வேறமா, நெருப்பும் சூடும் ஒன்றாத்தான் இருக்கும். அதுபோல சொல்லு. மலரும் அதன் கண் இருக்கிற வாசனை போல பிரிக்க முடியாது. மலரையும் வாசனையும் தனித்தனியே பிரிக்க இயலாது. அதுபோல தான் இறைவனும் இறைவியுமாக இருப்பது. அப்போ அந்த வகையில் இது அருள் சக்தி. அதுவே இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு மூலப்பொருளாக இருக்கக்கூடிய மாயை என்பது பறிக்கிற சக்தி என்று பெயர். அது என்ன பறிக்கிற சக்தி அப்படின்னா,
தேவைப்படும் பொழுது பயன்படுத்தும். இப்போ நம்ம வீடு இருக்கிறது, நம்ம நிறைய பொருள் வைத்திருக்கோம், அதை சில பொருளை தேவைப்படும் போது தான் பயன்படுத்தும், அது மீதெல்லாம் இருக்கும். அப்போ எல்லா நேரமும் எல்லா பொருளையும் பயன்படுத்துகிற தன்மை நம்ம இடத்துல இல்லை. அதே மாதிரி இந்த மாயை என்கிற பொருளை இறைவன் தேவைப்படும் போது பயன்படுத்துவதனால அந்த மாயை இறைவனுக்கு பரிக்கர சக்தி என்று பெயர். அடுத்தது வாதனை மாற்றம். இந்த நெறியில் நிற்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய துன்பங்கள் மாற்றம் பெறுகின்றன, வேதனைகள் மாற்றம் பெறுகின்றன அப்படிங்கிறத 4வது கருத்தாக சொல்லுகிறார். பாடல் பொருள் பார்க்கலாம். பரம்பொருளுக்கு இலக்கணம் கூறும் பொழுது அது வாக்கையும் மனத்தையும் கடந்து நிற்பது என்று கூறிவிட்டு, முன்ன பாட்டு சொன்னார், கண்ணும் கருத்தும் கடந்ததொரு பொருள்னு சொன்னாரே, அதுவே அடுத்து என்ன சொன்னார், கண்ணும் கருத்தும் கழிதருகின்ற பொருளாக இருப்பது. கண்ணு கழிதரு பொருளே நான் அனுபவிக்கக்கூடிய பொருளாக இருக்கிறான்னு சொல்கிறீங்களே, முரண்பாடாக இல்லையா? ஒரு இடத்துல எட்டாதவன் சொல்கிறீங்க, இன்னொரு இடத்துல எட்டுகிறான்னு சொல்கிறீங்களே, முரண்பாடு இல்லையா அப்படிங்கிறது கேள்வி. அதான் சொல்ல, பரம்பொருளுக்கு இலக்கணம் கூறும்போது அது வாக்கையும் மனத்தையும் கடந்து நிற்பது என்று கூறிவிட்டு அதன் பின்னர் அப்பரம்பொருளை உள்ளமாகிய திருக்கோவிலில் எழுந்தருளுவித்து வழிபட வேண்டும் என்று கூறுவது எவ்வாறு பொருந்தும் என்று மாணவர் வினவ அதற்கு ஆசிரியர் விடை தருவது போன்று அமைந்திருப்பது இப்பாடல். எனவே வானகமும் மண்ணகமும் ஆய் நின்ற வான்பொருளை ஊனகத்தை உண்ணுமது என்றனையேல் நீ உள்ளத்தில் வைத்துக்கொள் என்று சொல்லுகிறாய் என்று சொன்னால், ஏனகத்து வாதனையே மாற்றும் வகையதுவே மண்முதலாம் ஆதானமே அன்றோ அதற்கு என்று இந்த பாடலினுடைய கருத்து என்னன்னா, அவன் கடந்தவன் என்று சொல்லிவிட்டு அவனை உள்ளத்திலே வைத்துக்கொள் என்று சொல்லுகிறீர்களே, எப்படி வைப்பது? கடந்தவன் கடந்தவனாகத்தானே இருப்பான், எப்படி அவனை கொண்டு வந்து உள்ளத்தில் வைப்பது? இதாங்க இருக்கக்கூடிய வினாவாக இருப்பது. சொல்லார், இதுக்கு ஒரு விடை சொல்லார் பாருங்க. ஆகாயம் எல்லா பொருளையும் தான் அடக்கும். நாம் பார்க்கக்கூடிய நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த 4 பூதத்துக்கும் இடம் கொடுத்திருப்பது எதுன்னு கேட்டால் ஆகாயம் என்கிற பெருவெளி. இந்த பெருவெளி தான் 4 பூதத்துக்கும் இடம் கொடுத்திருக்கிறது. அதான் சொல்றார், ஆகாயம் எல்லா பொருளையும் தான் அடக்கும் பரப்பினது, எல்லாவற்றின் உள்ளும் புறமும் வியாபித்திருப்பது. இந்த ஆகாயம் என்பதற்கு அறிவியல் ரீதியாக ஒரு பெயர் சொல்வதுங்க, வெற்றிடம் என்று சொல்லுவோம். ஃபேஸ், அது ஆங்கில வார்த்தை பயன்படுத்துவது ஸ்பேஸ் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இப்போ வெளியே என்கிற அந்த ஆகாயத்தில் இடம் இருப்பதால தான் நம்மளால் நகர முடிகிறது. இப்போ இடமே இல்லாது இருக்குமானால் நீங்கள் இருக்கும் இடத்துலையே இருக்க வேண்டியதான். ஏன், உங்களை நகர்வதற்கு தான் இடமே இல்லையே. எல்லா பொருளும் உங்களை சுற்றி நெருங்கி இருக்கும் பொழுது நீங்கள் நகர இயலாது. அப்போ இடம் இருந்தால் தானே நீங்கள் நகருகிறோம். அப்போ அதுக்கு நகர்வதற்கு இடம் கொடுத்திருப்பது எதுவோ அதுதான் ஆகாயம். அவ்வளோதான், நீங்கள் ரொம்ப எளிமையாக விளங்கி கொள்ளலாம். சரி, இந்த ஆகாயமாகிய வெளி என்பது வெளியே மட்டுமா இருக்குது? இல்லை, உள்ளத்திலும் இருக்கிறது. எங்கே? நம்முடைய இதயத்தில் அந்த வெற்றிடம் என்கிற ஒன்று இருப்பதனால தான் இதயம் சுருங்குகிறது, விரிகிறது, சுருங்குகிறது, விரிகிறது. இந்த வெற்றிடம் என்பது இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு என்ன ஆகிடும் கேட்டால், இரத்தத்தை அனைத்து பகுதிக்கும் செலுத்துகின்ற வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அப்போ அந்த சுருங்கி விரிவதன் மூலமாகத்தான் அந்த காற்று உந்தப்பட்டு இரத்த நாளங்கள் வழியாக இரத்தங்கள் உரிய இடங்களுக்கெல்லாம் போய் சேருகிறது. இது எங்காவது போக வேண்டிய இடத்துல போகாமல் தடைபட்டு நிற்குமானால் நம் உடல் இயக்கத்தில் பாதிப்பு ஏற்பட்டுடும். அது எங்கே போகாமல் நிற்குதோ அதுக்கேற்ப பாதிப்பு. நீங்கள் கால் பகுதிகளில் அப்படியே இடுப்புக்கு கீழே இரத்த ஓட்டம் சரியாக போகவில்லை அப்படின்னு சொன்னால் காலின் செயல்பாடு போய்விடுகிறது. கைகளுக்கு செல்ல வேண்டிய அதுக்குரியது செல்லலைன்னா கையின் செயல்பாடு போயிடும். இந்த கை, கால் இது போன்ற நிலை. அதுவே இதயத்துக்கே போகலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முடிஞ்சு போய் தூக்கி அடுத்து வேலை பார்க்க வேண்டியதான். இது நம்ம இயல்பாக பார்க்கக்கூடிய. அதுவே அந்த ரத்தம் மூளைப்பகுதிக்கு போகணும், தலைப்பகுதிக்குள்ளே. உடம்பு இங்கே இயக்கப்பட்டு இந்த வழியாக உள்ளே போய் மூளைப்பகுதிக்கெல்லாம் போய் அது வரணும். அப்படியெல்லாம் ஒழுங்காக போய் வந்தால் தான்
நினைவு இருக்கும், சொல்வது நமக்கே, நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியும், இல்லைன்னா நான் என்ன சொல்லணும் எனக்கே தெரியாது, எதையோ நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன் நான் பாட்டுக்கு. ஏன் அவர் அப்படி தாங்க, கண்டுக்காதீங்க, அவர் இப்படி தான் பேசிகிட்டு இருப்பார், கண்டுக்காமல் நீங்கள் போங்கன்றுவாங்க. ஏன் நமக்கே தெரியாது அவர் கேட்பாரா கேட்க மாட்டாரா, நான் என்ன பேச எனக்கு. அப்போ என் நினைவை முழுமையாக இழக்கக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது. அப்போ இந்த வெற்றிடம் என்கிற ஒன்று உள்ளே இருப்பதால் தான் இயக்கம் இருக்கிறது. இப்போ உள்ளிருக்கக்கூடிய கருவிகள் இயங்குவதற்கு ஒரு வெற்றிடம் இருப்பது போல தான் வெளியேயும் ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அப்போ உள்ளும் வெளியேயும் ஒரு இடைவெளி, ஸ்பேஸ், ஆகாயம் இருக்கிறது அல்லவா, அது போலவே அதான் சொல்ல வர்றார். இப்போ பாருங்கள், இந்த இடம் புரிஞ்சுன்னா உங்களுக்கு இந்த அடுத்து காட்டு உண்மை புரியும். ஆகாயம் எல்லா பொருளையும் தான் அடக்கும் பரப்பினது, எல்லாவற்றின் உள்ளும் புறமும் வியாபித்திருப்பது. ஒரு புல்லின் நுனியில் இருக்கும் பனித்துளைக்குள்ளே அதனை காண முடிகிறது. இங்கே புல்லின் நுனிக்குள்ளே கூட ஆகாயத்தை காணலாம். சிறிய பளிங்கினும் பெரிய பொருள் அடக்கி காட்டுகிறது. ரொம்ப எளிமையாக சொன்னிச்சிங்கன்னா, ஒரு சின்ன கண்ணாடி இருக்கிறது, பெரிய மலை அது காட்டும். அப்படியே வானத்தோடு மாதிரி உயர்ந்த மலையை கூட ஒரு சின்ன கண்ணாடி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்குள்ளே முழுசாக தெரிகிறது. அதை சொல்கிறார். எனவே பெரிய பொருள் அடக்கி காட்டுகிறது. கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் நன்னெறி விண்ணளவு சொல்ல, கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான் விண்ணளவாயிற்றோ விசும்பு என்ற இடம் இங்கு சிந்திக்கத்தக்கது. இந்த வரிகள் நன்னெறி என்கிற நீதி நூலிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. கண்ணளவாய் நின்றதோ காணும் கதிரொளிதான். உன்னுடைய கண்ணளவுக்கா கதிரொளி நிற்கிறது? இல்லையே. விண்ணளவாயிற்றோ விசும்பு, நீ காணும் அளவு மட்டுமல்ல, உன் கண்ணை கடந்தல்லவா ஆகாயம் நிற்கிறது. அந்த கதிர் ஒளியானது உன் கண்ணுக்குள்ளே கலந்து இருக்கிறது மட்டுமல்ல, கண்ணையும் கடந்து நிற்கிறது என்பது சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லார். விண்ணளவு ஆயிற்றோ விசும்பு என்ற இடத்து இங்கு சிந்திக்கத்தக்கது. இவ்வாறே ஆகாயம் முதல் பிருத்திவி ஈராக உள்ள பஞ்சபூத பரிணாமமாகிய பிண்ட பிரம்மாண்டங்களும் இவற்றுக்கு காரணமான தத்துவங்களும் இவற்றுக்கு உட்பட்ட ஆன்ம கோடிகளும் தானேயாய் பூரணனாய் நிற்கின்ற சிவஸ்வரூபத்தை சிவஞானியானவன் தனக்குள்ளே அடக்க முடியும். எப்படி ஒரு வெளி என்பது வெளியேயும் உள்ளேயும் இருக்கிறதோ அதுபோல சிவஞானியின் இடத்துல சிவம் என்கிற பொருள் இருக்கும் அப்படின்னு சொல்ல. மண் முதலாம் யாவும் அந்த பொருளுக்கு ஆதாரமாகும். இவ்வாறே பொருளை ஞானாசிரியன் அறிவுக்கு சொல்ல, ஞானாசிரியன் அறிவுக்கு முறையினை கூட பெற்றால் அப்பெற்றி உடையார்பால் மேற்கூறிய பொருளின் வியாத்தம் எல்லாம் நின்று பிரகாசிக்கும். ஆனால் இந்த ஞான ஒளி ஞான திருட்டி இல்லார்களுக்கு புலப்படாது. இந்த யாருக்கு இந்த சிவஞானம் கைவரப் பெறுகிறதோ அவர்களுக்குத்தான் இது புலப்படும். அப்படி இல்லாதவருக்கு இந்த உண்மை புலப்படாது. அப்போ சொல்றார், சூரியன் எவ்வளவு பிரகாசம் உடையனாயினும் குருடர்க்கு புலப்பாடு இலதாம். கண்ணில் இருக்கக்கூடிய பார்வை என்கிற ஒளி பெற்றவர்கள் சூரியனை காணலாம். கண் பார்வை இல்லாதவர்கள் உலகத்துக்கே வெளிச்சம் தருகிற சூரியனை பார்ப்பதில்லை அப்படின்னு காட்டுகிறார். இலதாம். இந்த ஞானிகள் ஆடியின் மைய இந்த ஞானிகள் ஆடியின்மை ஒத்த பான்மையும் சூரியன் நேரே பஞ்சினை எரிக்காவிடினும் சூரிய காந்தக்கல் பஞ்சை எரித்து விடுகிறது. நீங்கள் பஞ்சு என்கிற பொருள் இது திருமந்திர பாட்டுங்க. அதை அப்படியே கருத்தை வைக்கிற சூரியனுடைய கதிர்கள் பஞ்சு மீது நேரடியாக விழுகிறது. ஆனால் அந்த பஞ்சு எரிவதில்லை. அதுவே ஆடி என்கிற நம்ம சொல்கிறோம் குவி லென்ஸ் அப்படி சொல்கிறோம், அந்த லென்ஸில் விழுந்து பஞ்சின் மீது விழுமானால் அந்த சூரிய ஒளிகள் ஒரு கூர்மை உடையதாக ஒரு புண்ணியில இணைந்து பஞ்சின் மீது விழுகின்ற பொழுது அது எரிக்கப்படுகிறது. வெறும் கண்ணாடியாகிய அந்த ஆடியை கொண்டு வந்து பஞ்சின் மீது காட்டினால் பஞ்சு எரியாது. அதே சமயத்தில் சூரியனும் பஞ்சும் சூரியன் கதிர்கள் நேரடியாக பஞ்சின் மீது விழுகின்ற பொழுது பஞ்சு எரிவதில்லை. இப்போ என்ன தேவைப்படும்? இந்த பஞ்சு எப்போது எரிகிறது? சூரியனுடைய கதிர்கள் கண்ணாடியாகிய அதாவது குவியாடின்னு சொல்லும்போது அந்த ஆடி வழியாக செல்லுகின்ற பொழுதுதான் அந்த பஞ்சு எரிக்கப்படுகிறது. அப்போ இந்த கதிர் எங்கிருந்து வந்தது? சூரியனிடத்து வந்த கதிர் தான். அப்போ சூரியனிடத்து வருகிற பரந்த கதிர்கள் ஆடியின் வழியாக ஒரு புள்ளியில் குவிக்கப்படுகிறது. இவ்வளோதாங்க அடிப்படை. அப்போ அந்த ஆடியினுடைய வேலை என்ன?
பரந்த கதிரை ஒரு புள்ளியில் குவித்து தருகிறது. அந்த குவிக்கிற அந்த ஒளியானது அந்த பஞ்சை எரிக்கிறது. அப்போ சூரியகாந்த கல் தானே பஞ்சை அந்த கல்லானது நெருப்பை உமிழ்வதில்லை. ஆனால் சூரியன் சன்னதியில் அதனிடத்திலிருந்து அந்த நெருப்புக்குரிய தன்மை வெளிப்படும். அதான் சொல்கிறார். எனவே சூரிய கிரகணத்தின் உதவியால் தான் இவ்வாறு செயல் வல்லதாகிறது. அவ்வாறே ஞானாசிரியன் சீரனிடத்து அனாதியே குணியுள்ள வாசனையை போக்குகிறான். அதாவது இந்த சூரியன், ஆடி, பஞ்சு இந்த மூணையும் வைத்து கொண்டு காட்டுகிறார். எனவே பஞ்சை சூரியனுடைய அந்த கதிர்கள் நேரே பஞ்சினை எரிக்காவிடினும் சூரிய அந்த கல் பஞ்சை எரித்து விடுகிறது. ஆனால் சூரிய கிரணத்தின் உதவியால் தான் இவ்வாறு செய்ய வல்லதாகிறது. எனவே சூரியகாந்த கல்லுக்கு ஆற்றல் எதுவும் இல்லை. சூரியனுடைய கதிர் அந்த கல்லின் மீது விழுந்து பஞ்சை எரிக்கிறது. அப்போ சூரியனும் வேண்டும், சூரியகாந்த கல்லும் வேண்டும், அந்த பஞ்சும் இருந்தால் தான் அங்கே எரிக்கப்படுகிறது. சூரியனே இல்லாமல் சூரியகாந்த கல்லும் பஞ்சும் ஒரு இடத்தில் கிடக்குமானால் ஒருபோதும் நெருப்பு வெளிப்படாது என்பதை பெறப்படுகிறது சொல்லார். எனவே அந்த வகையில் ஞானாசிரியனாகிய அந்த குருநாதன் சீரனிடத்து அனாதியே குடியுள்ள வாசனையை போக்குகிறான். அங்கனம் போக்கப்பட்ட ஞான சீடன் மேற்கூறிய உண்மையை அனுபவ ரீதியாக அறிய வல்லவன் ஆகிறான். இதுவே சிவத்தை அடக்கி பலத்தை துடைக்கும் வழியாம். இதுதான் குருநாதனுடைய உபதேசத்தின் வழி சிவத்தை தன்னுள் காணுகிற நிலை. எனவே சிவத்தை தன்னுள் அடக்கி பவன பிறப்பு பவத்தை துடைக்கும் வழியாம். இதனால் வானகமும் மண்ணகவுமாய் நிறைந்த வான் பொருளை ஊனகத்தே உண்ணுமது கூடும். ஆக கடந்து நிற்கக்கூடிய பொருள் உன் உள்ளத்திலே கலந்து நிற்கக்கூடிய உண்மை உனக்கு புலப்படும். அப்போ இந்த கடவுள் என்ற சொல்லுக்கே கடந்தும் உள்ளும் இருக்கிறக்கூடிய பொருள். நீங்கள் வேதாந்தத்தில் இதுக்கு பொருள் வேறு. கடவுள் என்ற சொல்லுக்கு வேதாந்திகள் என்ன பொருள் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டால் உள்கடை. இந்த உள்கடை என்பது தான் கடவுள் ஆயிற்றும்பாங்க. ஆனால் சித்தாந்த நெறியில் கடவுள் என்பதற்கு கடந்தும் உள்ளும் இருக்கிற பொருள் எதுவோ அது கடவுள். உன்னை விட்டு வெளியேயும் இருக்கும், உன்னிலும் இருக்கும். அப்போ எந்த ஒரு பொருள் உள்ளும் புறமும் இருக்கிறதோ அந்த பொருளுக்கு பெயர் தான் இறை. அதான் இறைவன் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருளே அதுதான் என்பதை நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம். எனவே அந்த வகையில் இங்கே உள்ளத்தில் கூடும் என்கிற ஆசிரியர் மண் முதல் யாவும் அப்பொருளுக்கு ஆதனமாயிருத்தலால் ஞானியும் அப்பொருள் இருக்கைக்கு உரியவனாகிறான். ஆதனமானது அமர்ந்திருப்போதை தாங்கி காட்டுதல் போல ஞான நிட்டை அருளும் சிவத்தை தம்முள் அடக்கி காட்டும் இயல்பினர் ஆவர். இவர்களின் இத்திறத்தை வணங்கும் மாணவனின் அனாதியான வாசனைகளை போக்குதல் கொண்டு நாம் அறிதல் கூடும் என்பதனை ஏனகத்து வாதனையை மாற்றும் வகை அதுவே என்று சொல்லால் தெளிவுறுத்து உள்ளார். இதுவே சிவஞான முறைமையாகும் என்பதை இந்த பாடலை எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே நமக்கு இங்கே உணர்த்தப்பெறுகிற பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், கடந்த பொருளாக இருக்கக்கூடிய பெருமான் நம் ஊன் அகத்தே அவனை உள்ளத்தின் கண்ணே வைத்து அவனோடு கூடுதல் கூடும். அப்படி கூடுகிற பொழுது வாதனை மாற்றப்படுகிறது. அந்த நிலை நமக்கு இந்த பாடலில் எடுத்து காட்டியிருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம். அந்த வகையில் இந்த 49வது பாடலையும் சிந்தித்து 50வது பாடலுக்கு நாம் செல்லலாம். இந்த பாடல் புறத்தேயும் சிவச்செயல் புரிதல். இதுவரைக்கும் அகத்துக்குள்ளே இருக்கிற செய்திகளை படித்தோம். இப்போ புறத்தேயும் அப்படிங்கிற சிவச்செயல் புரிதலை பற்றி சொல்ல போகிறது. கல்லில் கமரில் கதிர்வாளில் சானையினில் வல்லு பலகையினில் வாதனையை சொல்லும் அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினார் கான் ஐயா சகமார்க்கத்தே தான் அன்றோதான். அகமார்க்கத்தே சொல்லார். அவங்க எப்படி இதை மாற்றிக்கொண்டார்கள்? அகமார்க்கத்தால் அவர்கள் மாற்றினார் கான். இதை காண்பாயாக அறிவாயாக.
ஐயா அப்படின்னு ஒரு சொல் போட்டு சகமார்க்கத்தால் அன்றோ தான். எனவே அகமார்க்கம் சகமார்க்கம் அப்படிங்கிற சொல்ல இங்கே பயன்படுத்தி இருக்கிறார். இதில் நாயன்மார்களுடைய தொண்டு எடுத்து காட்டியிருக்கிறார். 5 நாயன்மார்கள் இதில் இடம்பெறுகிறார்கள். கல்லில், கமரில், கதிர்வாளில், சாணையில், வல்லு பலகையில் என்று 5 செய்தி 5 அடியவருடைய வரலாற்று பகுதியை இந்த பாடலில் ஆசிரியர் காட்டுகிறார். அப்படி காணும் பொழுது நாம் பார்க்கக்கூடிய கமர் அறிவாட்ட நாயனார், அதுக்கப்புறம் அந்த வகையில் அறிவாட்ட நாயனார் வரலாற்றில் அதை பார்க்கிறோம். அடுத்து சொன்னார் கமரில், அதுக்கப்புறம் கல் என்பது மூர்த்தி நாயனாருடைய வரலாற்றில் கல், அந்த அதாவது மன்னிக்கணும், திருக்குறிப்பு தொண்டர் புராணத்தில் கல் இருக்கிறது. கமர் அறிவாட்ட நாயனார் புராணத்தில் வருவது. கதிர்வாள் ஏயர்கோன் கலிக்காமர் புராணத்தில் வருவது. சாணை என்பது இங்கே மூர்த்தி நாயனாருக்குரியதாக வருவது. வல்லு பலகை என்ற வகையில் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். மூர்க்க நாயனாரை வல்லு பலகை என்று 5 அடியவர்கள் இங்கே குறிக்கப்பெறுகிறார்கள். எனவே திருக்குறிப்பு தொண்டர், அறிவாட்ட நாயனார், ஏயர்கோன் கலிக்காமர், மூர்த்தி நாயனார், மூர்க்க நாயனார், இந்த 5 அடியவர்களையும் இந்த பாட்டில் எடுத்து காட்டியிருக்கிறார். இதனுடைய விரிவை நாம் காணலாம். இதில் என்ன செய்திகள் அமையப்பட்டிருக்கின்றன அப்படின்னா, சகமார்க்க இயல்பு 1, 2வது அகமார்க்கத்து அருமை, 3வது அகமார்க்க சாதனை புரிந்த 5 செய்கை, 5 பேருடைய செய்கையை 63 வரலாற்றிலிருந்து எடுத்து காட்டுகிறார் ஆசிரியர். சகமார்க்கம் என்பது தோழமை நெறி என்று வழங்கப்படும். சகமார்க்கம், சன்மார்க்கம் என்ன ஞான நெறி, சகமார்க்கம் என்பது தோழமை நெறி. எனவே யோக நெறியாகும். சகமார்க்கம் என்றாலும் தோழமை நெறி என்றாலும் யோக நெறி என்றாலும் ஒக்கும். ஒரே சொல்ல ஒரு பொருளை வேறு வேறு சொல்லில் காட்டுகிறோம். எனவே சகமார்க்கம், அதுக்கப்புறம் தோழமை நெறி, யோக நெறி என்றெல்லாம் ஒரே சொல்ல இறைவனை அடைவதற்கான வழிகளில் தொண்டு நெறி, மகன்மை நெறி, தோழமை நெறி, ஞான நெறி என 4 வகைப்படும். இவை முறையே தாச மார்க்கம் என்றும், சத்புத்திர மார்க்கம் என்றும், சகமார்க்கம் என்றும், சன்மார்க்கம் என்றும் கூறப்படும். இந்த 4க்கு வேறு வேறு பெயர். ஆக தோழமை நெறி அப்படின்னு சுந்தரரை வைத்து காட்டுவோம் என்பதெல்லாம் அங்கே எடுத்து காட்டுகிறார்கள். இந்த இடத்துல ஒரு ஆழமான கருத்தை மனசில் வைத்து கொள்ள வேண்டும். அதாவது அங்கே உரையிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். திருநாவுக்கரசு நாயனார், திருஞான சம்பந்த நாயனார், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்க வாசகர் ஆகிய 4 பெருமக்களும் முறையே இந்த 4 நெறிகளையும் பின்பற்றியதாக கூறுவர். ஒரு சிக்கல் இருக்குது. இதை சொல்லும் பொழுது நீங்கள் ஆழமாக சிந்திச்சா அந்த சிக்கல் தெரியும். மேலோட்டமாக பார்த்துட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 4 நெறி அதை சொல்லும்போது முதல்ல சொல்ல பெறுகின்ற அந்த வரிகளே சொல்லணும்னா தாச மார்க்கம், அடிமை நெறி, தலைவன் தொண்டன் என்கிற தொண்டு நெறி, அடிமை நெறி அதாவது தொண்டு நெறி. அடுத்தது மகன்மை நெறி, சத்புத்திர மார்க்கம் என்று அதற்கு பெயர். அடுத்தது தோழமை நெறி, சகமார்க்கம், குருநாதனும் சீடனுமாக இருப்பது சன்மார்க்கம்னு பேர். நீங்கள் இந்த 4 நெறியின் பயன் என்ன அப்படின்னா, 4 நெறிக்கும் பயன் முத்தி தான் அப்படின்னு பொதுவாக சொல்வோம். கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சிங்கன்னா இந்த 4 நெறியில் அதாவது முதல்ல இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய தொண்டு நெறி இருக்குது பாருங்கள். இந்த தொண்டு நெறியாக இருக்கக்கூடிய அந்த நெறிக்கு முத்தி பேர் எதுன்னு கேட்டால் சிவலோகத்தில் இருத்தல். அப்போ தொண்டு நெறி என்று சொல்லப்பெறுகின்ற அந்த நெறிக்கு என்ன பயன் அப்படின்னு கேட்டால் தாச மார்க்கத்துக்கு பயன் சிவலோகத்தில் இருத்தல். அடுத்து மகன்மை நெறி, சத்புத்திர மார்க்கம், அதுக்கு பயன் என்ன? சிவபெருமானுக்கு பக்கத்தில் இருத்தல். தோழமை நெறி, சகமார்க்கம்னு பேர், அதற்கு பயன் சிவபெருமானை போல இருத்தல். சன்மார்க்கம், அதுதான் குருவும் சீடனாக இருக்கக்கூடிய நெறி. அந்த சன்மார்க்கத்துக்கு பயன் என்னன்னு கேட்டால் இறைவனோடு கலத்தல். இப்போ பொதுவாக
நம் நால்வர் பெருமக்களை பெரும்பாலானவர்கள் என்ன கருதுகிறோன்னு கேட்டால், திருநாவுக்கரசர் தொண்டு நெறிக்குரியவர், திருஞான சம்பந்தர் மகன்மை நெறிக்குரியவர், நம்பி ஆரூரர் தோழமை நெறிக்குரியவர், மாணிக்க வாசகர் குரு சீடன் என்கிற சன்மார்க்கத்துக்குரியவர் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்களை அறியாமலே ஒரு பிழை செய்யும். உரையில் கொடுத்துருக்குறாங்க, இது ஆழமாக சிந்திக்க வேண்டிய இடம். உரையை நான் விடுத்து விட்டு எங்கள் பேராசிரியர் சொன்ன கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். எங்கள் பேராசிரியர் பெருமக்கள் வையாபுரி ஐயா அவர்களும் சென்னியப்பனார் ஐயா அவர்களும் சொன்ன செய்தியை இந்த உரையிலிருந்து வேறாக சொல்லுகின்றேன். உரையில் சொல்லப்பட்ட செய்தியை பிறகு பார்க்கலாம். இப்போ இந்த 4 நெறியிலும் நிற்கக்கூடியவர்கள் பெறுகிற பயன் என்ன என்பதை விரிவாக கருதுகிறவர்கள் சிவஞான சித்தியார் எடுத்துக்கொண்டு 8ஆம் நூற்பாவில் அந்த ஞான நெறிக்குரியதாகிய 4 நெறிக்கும் தனித்தனி பாடல் இருக்கிறது. சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று ஒவ்வொரு மார்க்கத்துக்கும் ஒவ்வொரு பாட்டு கொடுத்திருக்கிறார். அதனுடைய பயன் என்ன என்பது அந்த பாட்டிலே கொடுத்துருக்கார். விரிவை சிவஞான சித்தியாரில் காண்க. நான் அதை விரித்தனா இது வேற சிந்தனைக்கு போயிடும். நான் செய்தியை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன், நீங்கள் விரிவு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ இந்த 4வரும் யார் அப்படின்னு கேட்டால் ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். அதே சிவஞான சித்தியாரில் 12ஆம் நூற்பாவுக்குரிய சூத்திரத்துக்கான விளக்கம் கொடுத்த பகுதிக்கு போனீங்கன்னா பின் கடைசியாக வரும்போது ஏறத்தாழ 325 என்று கருதுகிறேன். அந்த பாட்டு எண் நான் சொல்வது ஒரு பாட்டு முன்ன பின்ன இருக்கலாம். அந்த பாடல் படித்தீங்கன்னா அங்கே ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது ஞானி என்பவன் 4 நெறிக்கும் உரியவன். அதை ஒரு முறைப்படுத்துகிறார் நம்முடைய அருளந்தி சிவாச்சாரியார், ஆகமங்களை அறிந்திருக்கிற அறிஞர். அவர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நெறியாக. இப்போ மேலே இருப்பது ஞான நெறி. நம்ம கீழிருந்தே போனோம்னா சரியை, அதனுடைய பயன், அதுக்குரிய உரிமை என்ன அப்படின்னு கேட்டால் திருநீறு பூசலாம், 5 எழுத்து சொல்லலாம், அதான் அதற்குரிய உரிமை. கிரியை என்கிற 2வது நெறி, அதான் சற்புத்திர மார்க்கம். சற்புத்திர மார்க்கமாகிய சிவலிங்கத்தை வைத்து கொண்டு பூசை செய்பவன் அவனுக்குரிய உரிமை என்ன அப்படின்னு கேட்டால், சரியையாளருக்கு திருக்கோயிலை கூட்டுவது, பெருக்குவது, கோலமிடுவது, நந்தவனத்துக்கு போகலாம், பூ பறிக்கலாம், பூ தொடுக்கலாம், அதான் அவனுடைய வேலை. அதுவே கிரியையாளன் அப்படிங்கிற சரிகையிலிருந்து நீங்கள் கிரியைக்கு வந்தீங்கன்னா உங்களுடைய உரிமை என்னன்னு கேட்டால், சிவலிங்க திருமேனி வைத்து பூசை செய்யலாம். சரி, சிவலிங்கத்தை வைத்து பூசை செய்யலாம்னா பூசை மட்டும்தான் செய்யணுமா? கோயிலை கூட்டக்கூடாதா, பெருக்கக்கூடாதா, பூ பறிக்கக்கூடாதுன்னா பூ பறிக்கதும் உரிமை, பூசை செய்வதும் உரிமை, 2ஆகிறது. அப்போ சரியையாளருக்கு ஒரே ஒரு உரிமை, அவர்களுக்கு கோயிலை தூய்மையாக வைத்துக்கொள்வது, நந்தவனத்தை பராமரிப்பது, பூ தொடுப்பது, இதுதான் அவங்களுடைய வேலை. ஆனால் கிரியையாளருக்கு நந்தவனத்தையும் பராமரிக்கலாம், பூ தொடுக்கலாம், சிவபூஜையும் பண்ணலாம். சரி, இதை விட்டு 3வது நெறிக்கு போனீங்கன்னா யோக நெறி. அந்த யோக நெறி என்பது அகப்பூசைக்குரிய நெறி. அப்போ இந்த முதல் படிக்கட்டில் இருக்கவனுக்கு இறைவனை கோயிலில் போய் தான் பார்க்கணும். அது சரியை என்கிற நெறியில் இருப்பவனுக்கு இறைவன் எங்கே இருக்கிறான்னா கோயிலில் இருக்கிறான். ஏன் கோயிலில் போய் தான் அவன் தொண்டு செய்கிறான், அது வெளியே. அப்போ 2வது கொஞ்சம் முன்னேறி வருகின்ற பொழுது அவனுடைய அறிவு இறைவன்பால் ஈர்க்கப்பட்டு உபதேசத்தை பெற்று பூசைக்கு வரும்பொழுது இப்போ இறைவன் எங்கே இருக்கிறான்னு கேட்டால் கோயிலும் அங்கேயும் இருக்கிறாரு, என் உடையவராக எங்கிட்டையும் இருக்கிறார். இப்போ சாமி எங்கே இருக்கிறான்னு கேட்டால் அங்கேயும் இருக்கிறாரு, இங்கேயும் இருக்கிறார். என்னையா 2 இடத்துல சொல்கிற, ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியா? இல்லைங்க, 2 இடத்துலையும் இருக்கிறார். இப்படி நம்ம நிற்கிறோம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அன்பு வளர வளர நமக்கு அடுத்த படிநிலையை முன்னேறுகின்ற பொழுது நமக்கும் இறைவனுக்கு ஒரு தோழமை நெறி வருகிறது. அங்கே வரும் பொழுது அது சகமார்க்கமாகிறது. அப்போ இறைவனை இப்போ பூசை பெட்டிக்குள்ள உடையவரை திறந்து பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இப்போ என்ன ஆகிட்டாரு, நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறார். இப்போ எவ்வளோ கோயில் எங்கே இருந்துச்சு, நம்ம வீடு எங்கே இருந்துச்சு, அவ்வளோ தொலைவில் இருந்த சாமி கைக்கு வந்தார். கைக்கு வந்த சாமி இப்போ எங்கே வந்துட்டார், நெஞ்சுக்கு வந்துட்டார். இப்போ எங்கேயா இருக்கிறார், நெஞ்சுக்குள்ளே இருக்கிறார். இதுதான் தோழமை நெறியினுடைய நிலை. சரி, இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு செலுத்தி மேலே வந்தவனா ஞானம் என்கிற நிலைக்கு வந்து விடலாம். ஞான நிலைக்கு வந்துட்டா காணுகிற இடத்தெல்லாம் சிவம் இருக்கிறார். இவ்வளோதான். அது கோயிலில் இருக்கிறாரா, அங்கேயும் இருப்பார். உடையவராக இருப்பாரா, இருப்பார்.
உள்ளத்தில் இருப்பாரா? இருப்பார். காணுகிற பொருள் எல்லாவற்றிலும் இருப்பான். தூணில் இருப்பான், துரும்பில் இருப்பான், மண்ணில் இருப்பான், வெண்ணில் எல்லா பொருளும் இருப்பாங்க. இப்போ நாம் சொல்லுகிறோம் இறைவன் எல்லா பொருளும் இருக்கிறான். இது அறிந்து சொல்வது. நாம் சொல்வது உணர்ந்து சொல்வதில்லை, நாம் அறிந்து சொல்லுகிறோம். ஏன்? எல்லாரும் பாடி வச்சிருக்கிறாங்க, பாட்டை படிச்சிருக்கிறோம். வானாகி மண்ணாகி வழியாகி ஊனாகி ஒளியாகி உண்மையுமாய் இன்மையுமாய் பாட்டை மனப்பான் பண்ணி வச்சிருக்கிறோம். எனவே கடவுள் எங்கேயா இருக்கிறாரு? மண்ணில் இருக்கிறார், விண்ணில் இருக்கிறார், உண்ணில் இருக்கிறார், எண்ணில் இருக்கிறார், எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, என்னுள் இருப்பதே நான் உணர முடியாத பொழுது நான் எப்படி உங்களுள் இருப்பதை உணர முடியும்? முதல்ல என் கண்ணு, எனக்கு கண் பார்வை தெரிந்தாத்தானே நான் எதில் இருக்கக்கூடிய பொருளை காண முடியும். என் கண்ணிலேயே பார்வை இல்லாத பொழுது நான் எப்படி எதில் இருக்கக்கூடிய பொருளை காண்பேன்? எனவே என் உள்ளத்தில் ஈசனை என்று காண்கிறேனோ அன்னைக்குத்தான் எல்லா உயிரும் இருக்கிற ஈசனை காணுகிற பக்குவம் நமக்கு வரும். இதை ஏன் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு கேட்டால், சரியையாளருக்கு ஒரே ஒரு தொழில் தான் உரிமை. கிரியையாளருக்கு சரியையும் கிரியையும் உரிமை. யோக நெறிக்கு போகிறவருக்கு சரியையும் உரிமை, கிரிமையும் உரிமை, யோக நெறியும் அவருக்கு உரிமை உடையது. ஞான நெறிக்கு போகிறவருக்கு நாலுமே உரிமை உடையது. இப்போ நீங்கள் இந்த இடத்த கருத்தை வைத்துக்கொண்டு இங்கே பார்க்கணும். இப்போ திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தர் இவங்க நால்வருமே ஞான நெறிக்குரியவர்கள் தான். நமக்கு விளக்கம் செய்வதற்காக தொண்டு நெறியாக திருநாவுக்கரசர் காட்டப்படுகிறார். நீங்கள் அவர் தொண்டு நெறிக்கே உரியவர் என்று முத்திரை குத்தி வைத்து விட்டால் அவர் இறைவன் திருவடி பேர் அடைந்தார் என்று சொல்வது பிழையாகிவிடும். ரொம்ப கவனமாக எச்சரிக்கையாக பொருள் செய்ய வேண்டிய இடம். நீங்கள் இது ஆழமாக சிந்திச்சு பொருள் செய்து கொள்ளுங்க. சிலருக்கு விளங்கலாம், விளங்காமல் போகலாம். ஆனால் கருத்து இதுதான். நீங்கள் திருநாவுக்கரசர் ஞான நிலைக்கு உரியவர். ஆனால் ஞான நிலையில் நிற்பவர் நமக்கு விளக்கம் செய்வதற்காக சரியை தொண்டை எடுத்து காட்டுகிறார். ஏன்? ஞானி என்பவன் நாளுக்கும் உரியவன் என்பதனால அவர் சரியை தொண்டை எடுத்து காட்டுகிறார். நீங்கள் என்ன முத்திரை குத்து, அவர் சரியையாளர் என்று மட்டுமே முத்திரை குத்துவீர்களானால் அது பிழையாகிவிடும் என்பதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும். ரொம்ப எச்சரிக்கையான இடம். ஆனால் நம்ம கவனமாக கருத்து கொள்ள வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. இந்த அடிப்படையில் வைத்து பார்த்தா நால்வருமே ஞானத்துக்குரியவர்கள் தான். நீங்கள் நாவுக்கரசருடைய புராணத்தை தெய்வ சேக்கிழார் வாக்கில் படித்து பாருங்கள். முதல் தொடங்கும் போது எப்படி எடுக்கிறார்? திருநாவுக்கு அரசு வல திருத்தொண்டின் நெறி வாழ வரு ஞான தவ முனிவர். அவர் யார் யானார்? வெறும் முனிவர் அல்ல, சரியை முனிவர் அல்ல, கிரியை முனிவர் அல்ல, யோக முனிவர் அல்ல, ஞான தவ முனிவர் என்று அவர் தொடங்கும் போதே ஞானம் என்று எடுத்திருக்கிறார். அதே போல முடிக்கும்போது அவருடைய புராணத்தை நிறைவு செய்கிற இடம் பாருங்க. மண் முதலாம் உலகு ஏத்த மண்ணு திரு தாண்டகத்தை புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் என புகன்று நன்னறிய சிவானந்த ஞான வடிவே ஆகி அண்ணலா சேவடி கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார். தொடக்கமும் ஞானம்தான், முடிவும் ஞானம்தான். இதுபோல மூவர் இடத்திலும் நீங்கள் பார்க்கலாம். ஒன்றை மட்டுமே உங்களுக்கு சொல்லி வைக்கிறோம். எனவே நால்வரும் நான்கு நெறியை காட்டுகிறார்கள் என்று சொன்னால் ஞான நெறியில் நின்று நாளையும் காட்டுகிறார். அப்படி பொருள் செய்ய வேண்டுமே அன்றி இவர் சரியையாளர், இவர் கிரியையாளர் என்று நீங்கள் பொருள் செய்வீர்களானால் கருத்து பிழை வரும் என்பதை மட்டும் சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த நிறைவு செய்க. என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர்வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானி போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.